கலாம் அவர்களை நாம் வணங்குவோம். அவருக்காக எல்லாரும் ஒரு கைதட்டை கொடுப்போம். அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் கேரளாப்பா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழனை தமிழன்தான் வாழ வைக்க வேண்டும். எல்லாரும் அதை உணருங்க. சாதி மதம் அப்பாறுபட்டது தமிழினம். தமிழர்களே தமிழர்களே என்று ஏன் சொல்கிறோம்னா, இங்கே இருக்க அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரர்கள். அதான் உண்மை. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்கய்யா. 4 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுவான், பசித்தோருக்கு உணவு கொடுப்போம். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஆண்கள் பூரா அப்படியே இருக்கணும் ஐயா. கேப்டன் விஜயகாந்த் ஐயா கொண்டது வேற யாரும் கிடையாது, நம்மதான். அவர் அன்றைய தினம் பேசக்கூடிய சக்தியை இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நம்ம பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் ஐயா போதையில் தான் இருப்பார்னு சொன்னோம். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நல்லது ஒரு தலைவனையும் நல்ல ஒரு கர்ணனையும் இழந்து விட்டது இந்த தமிழ்நாடு. அதான் உண்மை. மீசை சொந்த மீசையா ஒட்டி வச்சிருக்கியா? சரி, என்ன 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 அருமையான டைலாக் கோத்தா. நன்றி புத்ரு. எஸ்பிஆர் ட்ரேடர்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன், அனைத்து விதமான எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் பொருள்கள் கிடைக்கும். கட்டுமான கப்ளிங், கட்டுமான பொருட்கள் அனைத்தும் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்யப்படும். 526/32 பாலாஜி காம்ப்ளக்ஸ், வெயிலை பிரிவு, முத்தம்பட்டி, திண்டுக்கல். நன்றி நன்றி. தண்டி கடை வச்சுக்கிட்டு பெட்டி ராஸ்கல் 100 ரூபா. உன்னை போகும்போது உன்னை காசை வெட்டி போடல மாமாவா, அப்போ டொங்காசு தர்ற. இதில் விளம்பரம் பூரா அதிகமாக அள்ளி விடுவாங்க. என்ன உங்க மீனி கருப்படையுதா? ஆமாங்க, அரசன் சோப்பை போட்டு தேங்க, கம்பு கூட்டு மசூர்லாம் உதிர்ந்துரும். இது பரவாயில்ல. இந்த திருவிழா காலத்தில் பஞ்சருக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. என்ன மாடசாமி அண்ணே, வண்டியை தள்ளிட்டு போறையே, என்னப்பா செய்கிறது? கடைசி பிள்ளைக்கு சடங்கு, வீடு வீடா பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நவீன முறையில் மச்சக்காலை டூவீலர் சொலுசனை போட்டு நன்றாக ஒட்டி சலுப்பு சலுப்புண்டு அடிச்சு விடுவார். 12 வருஷத்துக்கு பஞ்சரே ஆகாது. வண்டியை வீட்டிலே நிப்பாட்டி வை. விளம்பரம் அள்ளி விடுறேன். என்ன வினோத், உன் சட்டி அறுக்குதா? இருக்கவே இருக்கு, பேம்பஸ் மாட்டி விட்டு குசி விட்டு போ, அள்ளி விடுறேன். அதே மாதிரி மை செட் அப்படித்தேன், ஒன்றையும் சொல்லலை. எங்கள் மச்சான் வச்சுருக்காரு, 3 உலாதையும் வச்சுருக்காரு, 2 பாக்ஸ் வச்சுருக்காரு. 2 பாக்ஸ்லையும் அப்படியே கிழிஞ்சு தொங்கும். அவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. தெளிவாக ஒளி ஒளியாக பார்த்து கொண்டிருப்பது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கரடிகளா, யானைகளா, குரங்குகளா, பொம்பளை உலகிட்ட குத்துவதா, ஒரே ஒரு ஸ்தாபனம் எவ்வளோ வரைய மாநாடு இருந்தாலும் போடுவோம். பார்த்தா 3 உலாயை போட்டிருப்பேன் முண்டை. விளம்பரம். இன்று எவ்வளவு பெரிய திரைப்படம் வெளியாக வேண்டும், திரைப்படத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்றால் விளம்பரம் தேவை. ஆனால் நாடக கலைக்கு மட்டும் விளம்பரம் தேவையில்லை. ஏன்? எங்க அண்ணன் தம்பி, எங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் வைத்திருப்பது நாடக உலகத்தில் உண்மையான பாசம். உங்க பாசத்துக்கும் அன்புக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. உங்கள் அத்தனை பேர் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நாடகம் முடிஞ்சுட்டு போகும்போது பைக்கில் ஓரவங்க 30-40 போ, சில பேர் 100 போனேன், போயிட்டு அவன் ஊர் தெரியாமல் வேற ஊருக்கு போயிடுறேன். அதே மாதிரி பாதுகாப்பாக போங்க. டூலர் ஓட்டுற தம்பிகள்லாம் ஒரு ஆள் 2 ஆள் ஏற்றாத, 7 பேர் 8 பேரை ஏற்று ஒருத்தனை துடையில் உட்கார வை. அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு குடும்பத்தோடு போகிறாங்க. பொம்பளை பிள்ளைய 3, ஆம்பளை பையன் 3, பொண்டாட்டி இந்த தண்டி. அவன் ஓட்டிகிட்டு போய் முண்டை பெட்ரோலில் 3ஐயும் தள்ளிட்டு போகிறேன். அப்படி 6ஐ என்னப்போ இந்த முண்டை 2 டன்னு இருக்காங்கயா. தண்ணியை போக முண்டை. குழந்தை பிறப்பது அன்றைய காலத்தில் சுகப்பிரசவம் அத்தனை. ஏன்? புருஷனுக்கு நிகராக எல்லா வேலையும் பார்த்தாங்க. அன்னைக்கெல்லாம் அம்மிக்கல்ல வச்சு குழம்பு வைக்கும் போது ஒவ்வொரு வீட்லையும் சத்தம் கேட்கும். கிரிச்சு கிரிச்சா கிரிச்சு கிரிச்சா கிரிச்சு கிரிச்சா கிரிச்சு கிரிச்சா. கிரைண்டர்லாம் கிடையாது அப்போ. ஆட்டோ வரலையா, டக்கு புல்லாக்கு கல்லாக்கு புல்லாக்கு சட்டாக்கு புட்டாக்குலாம் அடிச்சு மூஞ்சி வச்சுலாம்.
ஒவ்வொரு ஒம்பளையும் வெள்ளை கலரில் உட்காந்துருக்கு, மாவாட்டிட்டு வரும்போது பேய் மாதிரி. இன்னைக்கு குலாசல் மயிரை புடுங்க சொல்லு, இன்னைக்கு கிரேண்டுதான் சுவிட்சை போட்டு விடாங்க. கரு குருன்னு மாவு கட்டியாக சேர்ந்துக்கிட்டு கொலை கொல்லு மூளையில் அடிச்சு புருஷன் வெதரை காணாமல் தேடி மிக்சியில் ஒரு ஒம்பளை அப்படித்தான் தேங்காய் அரைக்கணும்னு கரு புருண்டுச்சு, சேலையை காணா சுத்திக்கிட்டு தாலி பாவாடையோட ஓடி. அப்பெல்லாம் வெடி தீபாவளி வந்தால் எங்கள் அப்பா வெடி வாங்கி தருவார், சீனி வெடி. அந்த வெடி வெடிச்சே தொலையாது, நாசமாக போ. வெடிக்காது திரிய பிச்சுக்கிட்டு கரிமருந்தை போட்டு பேப்பரில் ஒட்டி தீய வச்சு விடுவேன். குப்பு குப்புன்னு எரிஞ்சு 2 படப்பு எரிஞ்சு வச்சு. இன்னைக்கு வெடி வைக்கிறாங்க, திடீர்னு வெடிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கிழவன் கட்டிலோட விழுந்து மூக்காந்தடை அடித்து ஒரு வெதறக்கான். இதாண்ட சோக்கு. முதலறுவது என்றால் என்ன? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார் பல பேட்டியில், கலாம் ஐயா அவர்களே, நாட்டுக்கு நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, எத்தனை ஏவுகணையை செய்து காமித்திருக்கீங்க, நிரூபித்திருக்கீங்க விஞ்ஞானி என்று. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரே கேள்வி ஐயா, அப்துல் கலாம் சாப்பிட்டாதான் பேசுவார், சொல்லுங்கள் என்ன சொன்னார்கள், ஏன் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணல? அதற்கெல்லாம் நேரமில்லை. அவர் தான் மனுஷன். இப்போ 16 வயசானவனே அவங்க அப்பாவை சொல்றேன், பாய் முன்னுண்டது ஒரு கப்பலிங்க ரெடி பண்ணுப்பா. அவங்க அப்பா இவனை சுரண்டி இருக்காரு, இன்னொரு சித்தியை ரெடி பண்ணிக்கிறேன்டா பேசாமறாரு. சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். அறிவு சார்ந்த பிள்ளைகளே, மாணவ செல்வங்களே, பள்ளிக்கூடத்தில் போய் முதல்லாம் நடந்து போகும்போது மாணவர்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்பின் புல்டோ கோள்கள் அது இதுன்னு படிச்சுட்டே போவேன். இப்போ சில பேர் கூட்டிகிட்டே போகிறேன். கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, இடியப்பம் எதில் அவிக்கிறாங்க, ஏங்க இங்கே வாங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, இது படிப்பாடா பாண்டா பயலுக குட்டூரமா. வாத்தியார் பாடம் நடத்த வந்திருக்காரு, ஸ்டூடெண்ட்லாம் எந்திரிச்சு வணக்கண்டா உள்ள வாத்தியாரு பயலுகடா கொடூரமா. அவர் லீவ் போட்டு கொடூரமாக கொடைக்கானல போய் தற்கொலைக்கு போயிட்டார். சிரிப்பு கல்ல. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார், எந்த செலவு இல்லாமல் உழைத்தார் நாட்டுக்காக. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர். இன்னைக்கு என்ன பண்ற, மயன் லேசாக தவந்துக்கிட்டே இருக்கேன். புரிஞ்சேன் ஆஃபீஸுக்கு போயிட்டு பொண்டாட்டிக்கு போன் அடிக்கிறேன், ஏ சுகன்யா நம்ம புத்திர எதுவும் பேசுனானா? பேசலடா இடியட். அப்படியா? மறுபடியும் சாயந்தரம் அடிக்கிறேன், எதுவும் பேசுனானா? பேசுனான். நான் விளக்க மாத்திரத்தை கூட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை எங்கள் ஓத்தான்னு சொன்னான். ஓ மைசன் நோத்தா சொல்லிட்டான், நாளைக்கே மஞ்ச வண்டியை வர சொல்லு. காலி புள்ளி அவன் உடனே அந்த பையன் போட்டுக்கானதான் இருப்பேன், தவந்துக்கிட்டு இருப்பேன். அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. போடா அவன் எப்பா எப்பா போடா போடான்னு தள்ளி அவங்க ஆத்தா இட்லியை 2 ஊட்டி விட்டு 3 திண்டு விட்டு அது குசி விட்டு மசுரை புடுங்கினே. 6 மாதம் அவன் படிக்கிறதுக்கு 1.25 லட்சம் செலவு. அதை பெருமையாக சொல்லிக்கிறேன். வாக்கிங் போகும்போது அப்பா என் மையன் 6 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். ஏன் சொல்கிறான்? இப்போ ஏன் சொல்கிறான்? அவங்க அம்மாவை கண்டாரள்ளி சொல்கிறான், மயிரை புடுங்குறான், கிரிமை போட்டு நக்குறான். சிரிப்பு கல்ல. படிப்பு என்பது என்ன? கோடிக்கணக்கில் காசு வச்சிருந்த கோடீஸ்வரன் பிள்ளை படிக்காது. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எவன் காசுக்கு ஆசைப்படாத என்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் 100க்கு 100 வாங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள. எம்கே எல்லாம் எந்திரிச்சு போடா, படிப்பு சொல்லியிருக்கேன். எம்கேஆர் பாயலுகடா ஐயா போட்டா எடுக்க வாங்க. ஒரே ஒரு விஷயம், எந்த கிராமத்தாருக்கு ஒன்று சொல்கிறேன், நான் நாடகத்துக்கு டூட்டியில் கரெக்டாக இருப்பேன். அதுக்கு முன்னாடி என் சொந்தம் வந்த எங்கள் அண்ணன் தம்பி, நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் நாட்டா யாருமே ஒரு மசுறு முடுங்க முடியாது. இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் எப்படி வருவேன்? எம்கேஆர்னு பேர் வச்சது யாரு? எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தாப்பேன், நீங்கள் எல்லாரும் இருந்தேன். நான் பெரிய ஆள்லாம் இல்லைங்கய்யா. ஒருத்தர் வந்து போட்டோ எடுக்கும்போது ஊருக்கார் சொல்கிறார், போடா அப்புறம் வந்து எடுறான், எம்கேஆர் நீ வெளியே ஓட அவனை புழக்கிறேன். அதில் நீ மருதம் பண்ணியை சொல்லிவிட்டாங்க. அவன் நீர் கசியோடு படுத்து கிடக்கேன். அவனை அடிக்கிறதுக்கு ஒரு நாள் 70 பேரை செட் பண்ணேன். ஒருத்தன் அவன் லேசாக துப்புனாலே வடக்குன்னு ஒதுஞ்சிருவேன். என்ன செஞ்சான் அந்த கப்ளிங் மண்டையன்? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அறிவு சார்ந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் தாய்மார்களே, தாய் தேப்பங்களே. முதல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு மயம் 8வது போயிட்டு வந்து பைய தூக்கிட்டு போய் ஆத்தாட்ட பால் குடிப்பேன். அம்மாவே சாச்சிருவேன். ஓடி போய் திகுத்துக்குன்னு முட்டி பால் குடிச்சு வைக்கப்படப்பெல்லாம் பொழந்துந்தா வர இந்த பிள்ளைய போத்தா. இப்ப எந்த பொம்பளையும் பால் கொடுக்கறது இல்லை. புருஷன் சொல்லும், ஏன் அசோக் நான் மில்க்கு தரமாட்டேன்டா பேபிக்கு. இவன் ஏன்டா அழகு போயிடும். இவன் உடனே அப்படியா அடுத்த உடனே சினை ஆக்கிறேன். பிள்ளைக்கு பால் கொடுத்து இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள், உணவிலே கலப்படம், மாட்டிலே கலப்படம். நாட்டு மாட்டு பசுமாட்டிலே கிரு மாடு இந்தந்தி ஓஸ் ஜம்மிங் மாடு குளோசிங் ஆண்டு தவுது நம்ம மாடு செத்து போகுது. சிரிப்புக்கள் எல்லாம் கலப்படம். எல்லாத்தையும் கலந்துட்டான். பீரில் ஊட கலந்துட்டான். எலி பேஸ்ட கசக்குது. நாளையிலேருந்து மண்டபலம் போட சொல்கிறேன். இவனை எந்திரிச்சு வீட்டுக்கு போட சூத்தரிச்சு போக முடியும். ஆனால் உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரு பொருள், நம்மளை எல்லாம் வீரனாக அறிவு சார்ந்த பிள்ளைகளாக நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட வளர்த்த பொருள் எந்த பொருள் கலப்படம் இல்லை என்றால் பெத்த தாயினுடைய பாலை தவிர அந்த நாட்டிலே எல்லாமே கலப்படம் கலப்படம் கலப்படம். அதையும் இப்போ கலந்துட்டாங்க. தாய்ப்பாலையும் கலப்படம். தாய்ப்பால் மும்பிட்டுக்கான், ஆரோக்கிய பால் 1/2 லிட்டர் கலந்து பவுண்டாக்கேன்னு இந்த தண்டி அதில் லிப்பில் மாட்டி கரிச்சு பிடிச்சா குலுக்கி மயம் வாயில் வைக்கிறேன். அவன் எம்மா இடமா எம்மா எம்மா மிச்ச பாலை அந்த புருஷனை குடித்து விடுகிறான். நான் சொன்னது கேன் பால். தலைவா அதை குடிச்சது நீதான் தலைவா. அதே மாதிரி ஆண்மைத்தன்மை குறைவதற்கு காரணம் என்ன? அடிப்பு. என்ன அடிப்பு வாத்தியாரே? தண்ணி அடிப்பு. இவன் பாரு சுடுகாட்டு முண்டை மண்டே. வானே சும்மா வா, அடிச்சு விட வா. என் தங்க நீ ஒரு ஆளாவது டீசல் கொடுத்தியே, இன்னும் ஒரு 500 ரூபா கொடு, நாளைக்கு தரியா? அப்போ அங்கிட்டு போய் மண்டி ஓடு. பூரா என் சித்திமையன் எம்கேஆர் அன்பாலயத்திற்காக ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் அழகுபட்டி கிராமம் கே விவிஆர் ரங்கசாமி திண்டுக்கல் மரச்சக்கு சரவணே சார்பாக 501 நன்றி என் அருமை சித்திமேனே, வாழ்த்துக்கள். நீ உள்ள போய் கப்பலிங்க பார்க்கலாம் வா. 500 ரூபா கொடுத்துட்டு மருதமணியை கூட தூக்கி சர்ச்சர்னு அடிச்சு போ. நீ வெளியே போ, ஏதாவது கடிச்சு வச்சுட்டு போயிரு. ஆட சண்டால என்ன எழுத்துன்னு பாருங்கய்யா. விட மாட்டேன். எம் பூமிராஜன் குடும்ப கட்டுப்பாடு. என்னடா அது? ஓ, மளிகைக்கடை குட்டத்துப்பட்டி, சாமியார் வட்டி, மாட்டு வியாபாரி, மருதுபாண்டி, கிரீஸ் போட்டிருக்கிறாரு. என்னடா எழுத்து ஐயா? விக்ஸு முட்டாய் எழுத்துலாம் என்கிட்ட கொடுக்கூடாதுங்கய்யா. கண்டங்கரு வாங்க ப்ரோ. சால்வ வேணாம், காசை கொடுத்து பரவாயில்ல. சின்னால வட்டி, திண்டுக்கல் சின்னால வட்டி, சின்னத்தாமா இங்கடா எம்கேஆர் பயலுகடா கொடூரமா கணேசி பேல போடுவில்லை. ஏய் பீனாத்தம் வருதுடா. அனாதே எம்கேஆர் குல தெரிஞ்சாங்க கிரிச்சு வாடா. ஏய் வெதர் அடிக்குதுடா. நல்லா பண்றான் அடா, நல்லா பண்றான். சட்டி பள்ளிடா வாடா வாடா. நானும் போடலடா வைக்கடா. பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான், பூரா லூசு போய்தான். நானும் தான். நீ பொத்து முண்டை சிரிக்க வைக்கணும். நாடக உலகத்திலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஒன்று சொல்கிறேன். எம்கேஆரை எதுக்கு இந்த மக்களுக்கு பிடிச்ச ஒரு கேள்வி இருக்குது. என்னையும் மருதமணி என்னென்ன பிடிச்சது காரணம், நாங்கள் மேடையிலே பப்புனும் நீங்கள் ரசிகர்னு நான் சொல்லவே மாட்டேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி அப்படி தான். இனிமேல் நான் பிறக்க போகிறே கிடையாது. நிறையா பேர் என்னை கேட்பாங்க, ஒரு மனுஷன் பேரானவனே அவனை என்ன தெரியுமா கேட்பாங்க, இவன் என்ன ஜாதி?
இவன் எந்த ஊர் இதுதானே கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் கேட்பாங்க பயலுகள்லாம், நீ என்ன ஆளுங்கண்ணே என்ன சாதின்னு. இப்போ சொல்கிறேன், என் சாதியை சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்ன சாதியோ உங்களோட நான் கூட பிறந்தவன், அந்த சாதி தான் நான். நோட்டீஸை படிக்கிறேன், கருப்பு நான் அழைக்கிறேன். டால்பின் மாதிரி எவனும் தவி வந்துடாமடா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் மங்கு மங்குன்னு தவனே சட்டி போடாமல் அதை ஒரு ஆள் லைட் அடிச்சுக்கிட்டு என்னங்க பருவா இருக்குன்றேன். கொட்டை பருவா. பருவுக்கு மருந்து வாங்க. அன்பாளையம் பி முருகன் பைனான்ஸ், குய்யவன் நாக்கன்பட்டி கசவனம்பட்டி கிராமம் பி முருகன் பைனான்ஸ் சார்பாக 501 நன்றி அன்புறவுகளே. போன வட்டம் வரும்போது இந்த மேடையில் சொல்லிட்டு போனேன், குழந்தை என் மனைவி மாசமாக இருக்கான், பெண் குழந்தை பிறந்துருச்சு, மகாலட்சுமி பிறந்துட்டான். கருப்புக்கு மகாலட்சுமி தான். இவன் ஒரு ஆள் தப்பிட்டேன், ஆம்பளை பிள்ளை பத்தவனே எப்படி சட்டையை தூக்கி போகிறேன் பாரு. உலகத்திலே தவிச்ச வாய்க்கு தண்ணியும் மற்றவர்கள் வந்தாலும் பெத்ததாய் தகப்பன் வீட்டில் இல்லாட்டாலும் சோறு போடக்கூடிய உன்னதமான குணம் படைத்தது பெண்களே பெண்களே. பெண் குழந்தை தான் மகாலட்சுமி. நான் கவலைப்பட்டேன். எது கவலைப்பட்டேன்? எனக்கப்புறம் நாடகத்தில் என் வாரிசு நடிக்க வேணும், சினிமாவில் நடிச்சிருக்கேன், சினிமாவுக்கு என் பிள்ளைய போகணும்னு நான் நினைக்கல. நான் நடத்தி வரக்கூடிய அந்த ஆதரவற்ற இல்லத்தை, அங்கே உள்ள மக்களை எனக்கப்புறம் யார் பாப்பா? சொந்த பந்தங்கள் பார்க்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பார்க்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் கலைஞனே இந்த எம்கேஆர் 12 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் இப்போ நான் பயப்படவே மாட்டேன். எனக்கப்புறம் என் மகள் அந்த மக்களையும் பார்த்து கொள்வார். உங்களோடு உறவாக என் மகளும் இருக்கிறார். இத்தனை சித்தப்பங்களும் பெரியப்பன்களும் அத்தைகளும் மாமைங்களும் அச்சனங்களும் இருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு நன்றி, கவலைப்பட மாட்டேன் எம்கேஆர். நன்றி என் அன்பு உறவுகளே, நன்றி நன்றி. சூம்பவரியா என்ன சொல்ற மட்டும் நாக்கு போல வா, இடத்த பிடிப்பா பெரியத்தமனே. இன்னும் கொஞ்சம் சின்ன சட்டையை மடுவுக்கு மட்டும் போட்டுக்க. வா மாமா வா, ஆட நொப்பம் உண்ட. சரி வாங்க மச்சான். மருமையை கொடுக்குறேன். நன்றி நன்றி. மருமை முகரைய பாரு, சரி நல்லாத்தையா இருக்குன்ட்டேன். மருதமணி மாதிரியா இருக்காங்கடா. என்ன கருத்திலும் பொன்னக்கூடிய கசவனம்பட்டி கிராமம் மேல திப்பம்பட்டி கிராமத்திலே ஸ்ரீ மணிசுவாமிகள் 8ஆம் ஆண்டு குருவூச்சி விழாவை முன்னிட்டு கிராமத்தார்கள் மற்றும் சுற்றுவட்டார என அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் SS செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தம் செல்வி இப்போ போய் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையன் இருக்கும். ஏன்னா தமிழருடைய நிறமே கருப்பு தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி அண்ணனுக்கு அப்புறம் நான் ரசித்த ஒரு நாரத பெருந்தகை இன்னைக்கு வரக்கூடிய நாரதர் தான். எல்லாரும் அந்த பாட்டை கேளுங்க, நானே அவனுக்கு ரசிகர். என் அன்பு தம்பி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த TKE அருள்மணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டி இசையமுது. ஆரம்பத்திலே சொன்னேன் என் தம்பி கருப்புசாமி குரலுக்கு நான் அடிமை என்று. அவளை இனிமையா பாடுவேன். இப்போ ஒரு பாட்டு பாடுவேன், உங்களை அறியாமையே கைதட்டுவீங்க. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மக்கனங்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல்.
பொண்ணு போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்கத்தா அது கோவில் எங்கப்பா அது சாமி இதுதானே எங்களோட பூமி மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா எப்படி சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள். குஞ்சனம்பட்டி தல மக்கள் இயக்கம் செல்வம் பாய் சார்பாக 50 ரூபா பால் பீச்சி மடு வந்துடும். அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டகிட்டி குமரன் கோயில்பட்டி நல்ல மனுஷன் வழுக்க மண்டையும் கிடையாது தம்பி. அதெல்லாம் அமைச்சேன் இவன் மண்டைக்கு பொண்ணு கிடச்சது அவன் கோயில் கட்டி கும்பிடும். பொண்ணு வாக்கும் போதே மசுர் இல்லையா. ஆனால் இந்த தமிழன் கண்கலங்கலை இதே மண்டையை வச்சுக்கிட்டு ஊத்து விட்டு டாட்டாஜியில் ஆளை கூட்டு போயிருக்கேன் பரிசம் போட போனவன் வெக்கம் வீட்டு திண்ணிலே உட்காந்துட்டேன். பொண்ணு ஒவ்வொரு ஆளுக்கு டீ கொடுத்து வருது. இவரை பார்த்தவனே கொடுத்த டீயை திருப்பி வாங்கு. இவன் கொடுங்க குடிச்சுக்கிறேன் மாப்பிள்ளை என்று தெரியவில்லை அந்த பெண்ணுக்கு. போய் இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுது இதில் மாப்பிள்ளை யாரும்மா வெளியில் திண்ணியில் உட்காந்துருக்காரு அவர் தான். இல்லைம்மா அவர் இலக்கட்டு போட வந்தவர் நினச்சேன். அவன் தான் உன் குலக்கட்டையை போடுறவன். மறுபடியும் மனைவி குருண மருந்தை கலைக்கு கொண்டு வந்தான். இவனை க்ளோஸ் பண்ணி இவன் மடார்னு காலில் விழுந்து பாவாடையை பிடித்து விட்டான். உடனே சம்மதித்து திருமணம் ஆகிவிட்டது. முதலிரவுக்கு பையன் வாமப்பில் இருந்தான். 10:15 நல்ல நேரம், ஓசுகள் இணைய நேரம். ஆனால் இவன் 5:45 மண்டி ஓட்டு விட்டான். தகத்து எரியும் என்று 3 பிட்டு படத்தை பார்த்து விட்டான். பொண்டாட்டி போகும்போது கரண்ட் கட்டிலே படுத்து விட்டான். வந்த பொண்டாட்டி பால் பழத்தோடு கட்டிலை தடவுறாங்க. இவன் மண்டையும் கட்டிலும் ஒரே மாதிரி. மாப்பிள்ளை வரவில்லை என்று போய் அப்பா அம்மாவோட சென்ற ஹாலில் படுத்து விட்டார்கள் பெண்மகன். இவன் எழுந்து பார்த்தான். ஆஹா மனைவியை காணாமே, கரண்ட் இல்லை. கூட்டத்துக்குள்ளே போய் படுத்துட்டான் மனைவி என்று நினைத்து. லைட்டை போட்டால் அது சமையலுக்கு வந்த பொம்பளை. எடுத்தது கரண்டியை, அடித்தது தூக்குண்டிலே. வீக்கம் தாங்காமல் பிதுக்கு மருந்துக்கு பதிலாக மொளாத்தூளை போட்டான். எரிச்சல் தாங்கலை என்று ஓடிப்போய் வாளிக்குள்ளே உட்கார்ந்தான். அது சுடுதண்ணி. ஐயோ கோயில்பட்டியை சேர்ந்த SP செல்வம் அவர்கள் மிருகத்தை சிவர் செல்வா கொஞ்சம் கண்டங்கரு வைங்க, வாலிமை.